இந்த வருஷம் பிறந்தவனே டாப்புக்கு போறது முதல் ராசி எந்த ராசின்னு நீங்க மட்டும்தாங்க. 10ல குரு போச்சு, பதவி போச்சியா, வேலை போச்சியா, வருமானம் போச்சியா, கடன் வந்துச்சியா, இட பிரச்சனை வந்துச்சியா, சொத்து பிரச்சனை வந்துச்சியா, குடும்பத்துல ஒரு குழப்பமா இருக்கையா, நிம்மதி இல்லாம நான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கையா, இதுக்கு என்னதாயா பதில்? இப்ப கொடுப்பார் குரு பகவான் பதில். இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க புதன் பகவான் வருவாரு. இது காலச்சக்கரத்தின் 6வது இடம்னா எப்போதுமே பாருங்க இவங்க என்னமா ஆர்வம் எதுலமா இருக்கும்? எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில ஆர்வம் இருப்பாங்க. நீங்க எந்த வேலைனாலும் கொடுத்து பாருங்க கன்னி ராசிக்கிட்ட அந்த வேலையை கரெக்டா அதை இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் இருக்கும். 11ல குரு உங்களை பட்டைய கலப்ப வச்சு விடும். நான் ஓப்பனா சொல்றேன், கல்யாணம் ஆகாத அனைவருக்குமே இந்த வருஷத்துல முதல் வருஷமே கல்யாணம் ஆயிரும். ஒரு சிலதுக்கு அப்புறம் இந்த குரு பாக்குறாரு, கண்டிப்பா 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்த்து நேரா பாருங்க, 4ஆம் இடத்தை பார்த்து அடுத்து 7ஆம் இடத்தை பார்த்து சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா பார்க்க போறீங்க, கடன் அடைக்க போறீங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவை குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே தமிழன பிறந்தா அனைவருமே தமிழ் புத்தாண்டு பலனை பாருங்க. வருஷத்துல இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டை வச்சுதான் மெயினா எல்லாருமே பலன் பார்ப்பாங்க. இப்ப இந்த வருஷத்துடைய பேர் என்ன? நேம் பேர், அது வருஷத்துடைய பேர் என்ன? நல்லா பாருங்க, பராபவ வருஷம் இந்த வருஷத்துடைய பேரு. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் அவசர நிலை. எல்லாமே அவசரமா நடக்கும் இந்த வருஷங்கிறாங்க. இந்த வருஷத்துல என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷலு? இந்த வருஷத்துடைய ராஜா குரு. இந்த வருஷ கிரகம் தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துல குருவா வர்றாரு. அப்ப தங்கம், பொன், பொருள், நகை விலை உயருங்கிறாங்க. இந்த வருஷத்துடைய அமைப்பு மழை நல்லா இருக்குறாங்க, மண்ணுக்குள்ள தானியங்கள் நல்லா சிறப்பா இருக்குறாங்க, பச்சை நிற காய்கறி தானியங்கள் நல்லா இருக்குறாங்க. இந்த வருஷத்துடைய பலன். இந்த வருஷம் குரு வரனால எல்லா நடக்காத கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்துடும். இந்த வருஷத்துல கோவில் ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும். இதான் இந்த வருஷத்துடைய பலன் பாத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்துல குரு உச்சமாகிறார். ஒண்ணுங்க, இந்த வருஷ பலன் பார்க்கறோம்னா மெயினா 4 கிரகத்தை வச்சுதான் மெயினா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் குரு பார்த்தால் கோடி நன்மை, முதல் கிரகம். அடுத்து சனி பகவான், ஈஸ்வர பட்டம் கொண்ட சனி பகவான். அடுத்து ராகு பகவான், அடுத்து கேது பகவான். இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா வருஷ பலனை சொல்ல முடியும். அம்மன் அருளுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 6வது ராசி. நல்லா பாருங்க, கன்னி ராசிக்காரங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது தெரியுங்களா? நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா கன்னி ராசிக்காரங்கிறாங்க. ஏன் உழைப்பாளிகள்? இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க புதன் பகவான் வருவாரு. இது காலச்சக்கரத்தின் 6வது இடம்னா எப்போதுமே பாருங்க இவங்க என்னமா ஆர்வம் எதுலமா இருக்கும்? எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில ஆர்வம் இருப்பாங்க. நீங்க எந்த வேலைனாலும் கொடுத்து பாருங்க கன்னி ராசிக்கிட்ட அந்த வேலையை கரெக்டா அதை இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. சும்மா ஒரு சோம்பேறியான குணம் நீங்க கன்னி ராசியை தயவு செய்து சொல்லாதீங்க. எப்படி? ஒரு சுறுசுறுப்பான குணம், குழந்தை போல் குணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி? குழந்தை போல் குணம் இருக்கும், நல்லா டேலண்டான குணம் இருக்கும். எப்படி? இந்த கன்னி ராசியில பிறந்தா, ஏன்னா இங்க ராசியில எந்த ராசிலையுமே அந்த கிரகம் உச்சமாகலாம். ஆனா இவங்களுடைய ராசியில புதன் உச்சமாவார். அப்ப புதன் உச்சமாகும் போது இந்த நுணுக்கமான வேலைகள் இருக்கு பாத்தீங்களா? எப்படி? கஷ்டப்படாம ஒரு விஷயத்த அந்த கமிஷன், அந்த ஒரு கலைகள் சார்ந்த விஷயம், இதுல அதிகமா ஈடுபாடு அதிகமா இருக்கும். அந்த கன்னிராசியை பொறுத்தவரை இவங்களுக்கு எல்லா கலையுமே அத்துப்படியான ஒரு ராசினா அந்த கன்னி ராசிக்காரர் தான். நீங்க எந்த ஒரு தொழில் வேலையா இருக்கணும், உத்தியோகமா இருக்கணும், எல்லாத்துலயும் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க கன்னியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு. இந்த வருஷத்தோட பேர் பராபவ வருஷம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷ பலனே பொதுவாக அந்த 3 கிரகத்தை வச்சு நம்ம மையம் வச்சிருப்போம். இது குரு பகவான், இயற்கை எடுத்தோன்னா நம்ம குரு பகவான் தான் பார்க்கணும். அடுத்து சனி பகவான், ஈஸ்வரம் பட்ட ஒரே கிரகம் சனி பகவான். அடுத்து ராகு பகவான்.
கேது பகவான். இதுதான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருஷத்துல பாருங்க எந்த கிரகமும் முயற்சி ஆகவே இல்லை. குருவை தவிர எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு 7ல சனி, கண்ட சனின்னு சொல்லுவாங்க. 6ல ராகு, பாவ கிரகம், பாவமான இடத்துல. 12ஆம் இடத்துல கேது. ஆனா இந்த குரு மட்டும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல வர்றாரு. இது ஒண்ணு மட்டும் உங்களுக்கு அப்படியே பக்கா பலமா சூப்பரா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த குரு 11ல வர்றதா உங்க வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தணும். வேற எதுனாலையும் முடியாது. ஏன்னா குருவுடைய பார்வை உங்களை சோம்பேறிப்படுத்தி மந்தமா வைக்கக்கூடிய சனி பகவான் அவரை பார்க்கிறார். அப்ப நிறைய பேருக்கு யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பலம் இழந்திருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாருங்க சனி புத்தி, சனி திசை வருதா? சனி திசை வராது, சனி புத்தி வரும். இல்ல குரு புத்தி வருதா, ராகு புத்தி வருதா, கேது புத்தி வருதா? இதை மட்டும் நீங்க எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பா இந்த வருஷம் பிறந்த உடனே அம்மன் அருள் பார்க்கணும்னா கண்டிப்பா எல்லாருமே உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கங்க. எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துது. ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். இது நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சியில உண்டு. அப்ப எல்லாருமே பாருங்க, வருஷம் பிறந்தவன ஏன் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த சாமி இந்த வாகனத்துல வருது, இந்த ராஜாவா வர்றாரு, இந்த கிரகம் வருது, ஏதோ சொல்லுவாங்க. இந்த பஞ்சாங்கத்தை சொல்லுவாங்க. இப்ப குரு ராஜாவா வர்றாரு. அப்ப நீங்க உங்களுக்கு குரு நல்லா இருந்தா சனி நல்லா இருக்குமா? ஏன்னா குரு சனி பகவானை பாக்குறாரு. இந்த வருஷத்துல பாருங்க குரு பகவான் சனி பகவானை பாக்குறாரு. நிறைய பேருக்கு சொல்றேன், வேலை இல்ல, கஷ்டப்படுறேன், எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, குழந்தை பாக்கியம் தாமதமாகுது, திருமண தடையாகுது. 10ல குரு போச்சு, பதவி போச்சியா, வேலை போச்சியா, வருமானம் போச்சியா, கடன் வந்துச்சியா, இட பிரச்சனை வந்துச்சியா, சொத்து பிரச்சனை வந்துச்சியா, குடும்பத்துல ஒரு குழப்பமா இருக்கையா, நிம்மதி இல்லாம நான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கையா, இதுக்கு என்னதாயா பதில்? இப்ப கொடுப்பார் குரு பகவான் பதில். இந்த வருஷம் பிறந்த உடனே டாப்புக்கு போறது முதல் ராசி எந்த ராசின்னு நீங்க மட்டும்தாங்க. நான் ஓப்பனா எழுதியே கொடுத்துருவேன். 11ல குரு உங்களை பட்டே கலப்ப வச்சு கொடுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், கல்யாணம் ஆகாத அனைவருக்குமே இந்த வருஷத்துல முதல் வருஷமே கல்யாணம் ஆயிரும். எப்படி கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும், அரசியல்ல நிறைய பேர் சாதிக்கக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசியா இருக்கும். எழுதியே வச்சிருங்க. எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் உங்க ராசியை நோக்கினா அங்க 6 மாசம் வருவாரு. அப்ப கெட்டதே செய்ய மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, கெட்டதே நடக்காதுங்க. பிறக்கும் போதே திடீர் யோகம் வரும். நிறைய பேர் சொல்றேன், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்துல வழக்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ நீங்க போகக்கூடிய யோகம் தேடி வரும். இதை எழுதி வச்சுங்க. வெளிநாட்டை வேலை படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயே வேலை கிடைக்கும். எத்தனை பேர் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை தான் இங்க சரியாகும். வேலையில நிறைய பேர் நிம்மதி இல்லாம இருப்பீங்க. மேலதிகாரிட்ட உங்களை டார்ச்சர் பண்ணி எடுப்பான். இப்ப டார்ச்சர் இருக்காது. ஒரு சிலதுக்கு அப்புறம் இந்த குரு பாக்குறாரு. கண்டிப்பா 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்த்து நேரா பாருங்க, 4ஆம் இடத்தை பார்த்து அடுத்து 7ஆம் இடத்தை பார்த்து சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா பார்க்க போறீங்க. கடன் அடைக்க போறீங்க. எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகுங்க. எழுதி வச்சுக்கோங்க. உடம்பு ஆரோக்கியம், வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி, 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கை வச்சிருப்பாரு. நான் ஓப்பனா சொல்றேன், இங்க இருக்காது. இப்ப உடம்பு ஆப்ரேஷன் பண்ண அளவுக்கு போகாது. உடம்பு நல்லா ஆரோக்கியமா ஹெல்த்தோட இருப்பீங்க. நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். சகோதர உறவு, தாய் மாமா உறவுனா நீடிக்கும். நிறைய பேருக்கு பாருங்க சொந்த பந்தத்திலேயே கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வரும். நிறைய அமைப்புகள் வரும். நிறைய ஒரு அனுகூலமா வரும். தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். தாய் தந்தை சொத்துல வில்லங்கள் சரியாகும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்மளாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அடிங்க. நீங்க கிங்கு. 10ஆம் வீட்டு அதிபதி புதன் எப்படி பார்த்தா 6 மாசத்துக்கு 8ஆம் 9ஆம் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து தொடுவாரு. கண்டிப்பா புதுசா தொழில் பண்றவங்க சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், இது 4 கிரகம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பா நம்மளுடைய விதி ஜாதகம் ஏதாச்சும் ஒரு கிரகம், இந்த 4 கிரகம் ஒரு கிரகம் யோகமா இருக்கும். அதெல்லாம் எல்லாருமே நான் ஜாதகத்தை பாருங்க சொல்றேன். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்த யாருன்னா கன்னி ராசிக்காரங்க. இனிமே எல்லாமே இருக்கு. ஐடிஎஃப் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த வேலை இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, யூனிஃபார்ம் போட்டு பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ரியல் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது வராது. அப்ப ஜாதகத்தை தசாப்தி நல்லா தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி எடுக்கிறவங்க கண்டிப்பா இந்த வருஷத்துல நிறைய பணம் உங்களுக்கு வரும். நகையா வரும், இல்ல இடமா வரும், இல்ல பொருளா வரும், ஏதோ ஒரு விஷயம் வரும் பாருங்க. இந்த வருஷத்துல கன்னிராசிக்கு செம்மையா இருக்கு. 11ல குரு 5ஆம் இடத்தை பார்த்து அப்படியே அள்ளி தள்ளிரும் பாத்துங்க பணத்தை. இது யோகமான நேரம். அதனால கன்னிராசிக்கிறேன் எல்லாருமே ஜாதகத்தை மட்டும் பாருங்க. உங்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கை, உல்லாசக்காரு, சொகுசு பங்களா வாங்கக்கூடிய யோகம் தேடி வருது. இந்த வருஷத்துல நல்ல விஷயமா நீங்க பண்ணணும், மறந்துடக்கூடாது.
இந்த தமிழ் புத்தாண்டு உங்க தலையெழுத்தை மாத்தும் புத்தாண்டா தான் இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப நட்சத்திர பலனுக்கு போமா, முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க உலகையே ஆளக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க. எப்படி இந்த வருஷம் உங்களுக்கு 6-7 மாசத்துக்கு உங்களுக்கு தொந்தரவே இருக்காது. உங்க ராசியை நோக்கி தான் சூரியன் வருவார். அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், தொழில், வேலை, உத்தியோகம், நம்ம சொந்த காலம் நிக்கணும், நம்ம யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது அப்படிங்கிற என்ன மனசுக்குள்ள ஓடும். வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கக்கூடிய அனுகலாம் வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். அரசியல் நல்லா இருக்கும், அரசாங்கம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாவே சொல்றேன். படிப்புகளில் நல்லா இருக்கும். நிறைய ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வருது. படிப்புகளில் மிகப்பெரிய டாப்புக்கு வருது. உத்திரமா இருக்கும். உத்திரத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நீங்க உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வருது. நீங்க தைரியமா இறங்கி அடிங்க. அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க ஏதோ பெருசா நீங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? இந்த வருஷம் முன்னாடி இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நடக்கல, ஆனா இந்த வருஷம் நடக்கும். தமிழ் புத்தாண்டுல நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பாக்குறீங்களா, அவங்க நல்லா இருக்கும். கலைத்துறையில இருக்கீங்களா, சூப்பரா இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். அது யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும். நல்லா பாருங்க. கல்வித்துறை எல்லாமே நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, கலைத்துறை, உணவுத்துறை, இந்த துறை எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த வருஷத்துல பாருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, சொந்தமா தொழில் பண்றது எல்லாமே இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பரா அமைப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியமா பண்ணீங்க, கண்டிப்பா அமைப்பா இருக்கும். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா சித்திரை. உங்களுடைய தைரியம் தான் இது நாள் வரைக்கும் நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எது வந்தாலும் உங்க தைரியம் மட்டும் தான் உங்களுக்கு இப்ப காப்பாற்றும். வெளிநாடு வெளியூர் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, போலீஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து கட்டிடம் சார்ந்த துறை, இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்புவீங்க. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்குன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து சித்திரை பிறந்தவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. நல்ல ஒரு உயர் பதவியோ, அந்தஸ்தோ, கௌரவமோ, படிப்பு, கல்வியோ, வேலை, உத்தியோகமோ எல்லாமே டாப்பா வரக்கூடிய யோகமா சூப்பரா இருக்கு இந்த சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு கன்னிக்கு பயங்கரமான லாபகர புத்தாண்டாகவே அமைகிறது.